சமயத்தில் இந்த நாளைக்கு இந்த கிழமைக்கு இந்த நேரத்தில் சொன்னார். என் கையை கண்ணெதிர்க்க தான் சத்தியம் பண்ணி கொடுத்தார். பகவான் கிளீனாக உபன்யாசம் பண்ணி முடிச்சுட்டான். அத்தனை பேரும் திருவடிகளில் விழுந்தா. பகவான் காலில் இல்லை, இந்த கல்யாண பிரம்மச்சாரி காலில். அவன் ஓன்னு அழுதான். பகவான் கேட்டான், எதுக்குடா அப்படின்னா, எனக்காக இவ்வளோ தூரம் நீ இறங்கி வந்துவிட்டு என்னால் தாங்க முடியல. நான் யார், ரொம்ப அல்பன், நான் ஒன்றும் பெரிய பக்தன்லாம் கிடையாது. அது கூட என்ன நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். உன்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் கூப்பிடலையேப்பா. ஏதோ பிரகல்லாதன் மாதிரி உன்னை நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டா நீ வந்தா நியாயம். திருமழிசை ஆழ்வார் சொல்கிறாரோன்னு, திருக்குடந்தை சார்ங்க பாணியை பார்த்து நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமே குலுங்கவோ விலங்கு மால்வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு அப்படின்னு விட்டார். உடனே பகவான் தலையை தூக்கிட்டான். நான் திருமழிசை ஆழ்வாருக்கு மனசு கேட்கல. நான் சொன்னேன் தலையை தூக்கிட்டியா, அச்சோ வாழி கேசனேன்னு. இன்னி வரைக்கும் சுவாமி தலையை தூக்கிண்டே இருக்கார். திருக்குடந்தை ஆறாவ முதன் கல்யாண பிரம்மச்சாரி சொன்ன, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம்ப்பா, நீ வந்து எனக்கு போதும், உனக்கு இப்படி கைங்கரியம் பண்ணால் போதும்ட்டான். பகவான் சொன்ன, அதெல்லாம் கிடையாது, அவளும் நீயுமா சேர்ந்துண்டு கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் அந்த பெரியவன் ஒத்துனுட்டான். ஆமாம் வாழ என்னை மிரட்டினா, அதனால் நான் போய் சொல்லிட்டேன் இப்படிலாம் சொல்லி கடைசியில் ஒரு வழியா கல்யாணமும் பண்ணி கொடுத்தார்கள். பகவானுக்கு ஒரு கோவில் கட்டினார்கள். அதில் இந்த கல்யாண பிரம்மச்சாரியும் அவன் மனைவியுமா சேர்ந்துட்டு கைங்கரியம் பண்ணார்கள். அப்படி வித்யாநகரத்தில் இருந்த சுவாமியை ஒரு காலகட்டத்தில் பூரி ஜெகநாதனுடைய ராஜா அந்த வித்யாநகரத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்போது அந்த கோபாலனையும் கூட்டின்னு வந்துட்டான். இவனுக்கு ஆசைப்பட்டு அந்த சாட்சி கோபாலன் வந்துட்டார். இந்த சாட்சி கோபாலனை பூரி ஜெகநாதன் கோவிலில் தான் முதல்ல வச்சுருந்தான். அவருக்கு இவருக்கும் லடாய் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் சண்டை, பூரி ஜெகநாதனுக்கும் சாட்சி கோபாலனுக்கும். ஏன்னா பூரி ஜெகநாதன் கண்ட நேரத்தை தூங்குவார், கண்ட நேரத்தை சாப்பிடுவார். அவருக்கு ஒன்றும் வரைமுறை நெறிமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் போன சமயத்தில் 5:30 மணிக்கு தூங்கினார். நாங்கள்லாம் ராத்திரி 1 மணி நேரம் இப்படியே உட்காந்துட்டுருக்கோம், கண்ணு தானாக சொருகிறது. நான் ஜெகநாதன்கிட்ட சொன்னேன், ஒன்று நீ தூங்கு, இல்லாட்டி எங்களை தூங்க விடு. ரெண்டும் பண்ணாமல் ஏன் படுத்துற அப்படின்னு. இப்படி காலம்பரம் 5:30 மணிக்கு தூக்கப்பிரியர்கள்லாம் நிச்சயமாக போக வேண்டிய ஒரு இடம் பூரி ஜெகநாத க்ஷேத்திரம். அப்போ நிறைய பேர் போவேன், கிட்டத்தட்ட 100% ஜனங்கள் போயிடுவோம் வச்சுக்கோங்களேன். ஏண்டானா ராத்திரி ஜெகநாதனை தூங்க வைக்கிறதுக்கு நித்ராதேவியை கொண்டு, நித்ராதேவி மூர்த்தி உண்டு, அங்கே மட்டும்தான் நித்ராதேவி மூர்த்தி உண்டு. இந்த தூக்கத்துக்கு அதிக தேவதை நித்ராதேவி. அவளை கொண்டு வந்து வாசப்படியில் வச்சு அவளுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி கிச்சா தூங்கணும்னு பாட்டெல்லாம் பாடி, இவளுக்கு பாடும் பொழுதே பயலுக்கு தூக்கம் வரும், அப்படின்னு தூங்கிடும். அது சுபத்ரா, பலராமன், கிருஷ்ணா 3 பேருக்கு 3 கட்டில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போடுவாள். அப்படி ஆரத்தி காட்டும் பொழுதே தூக்கம் வந்துடும். ஆரத்தி காட்டி முடிச்சு டக்கு டக்கு லைட் அணைச்சிடுவா. உடனே கடற்கடன் கிருஷ்ணன் தூங்கிடுவான். அப்படி ஒரு இடம் பூரி ஜெகநாத கஷேத்திரம். எல்லாரும் சேர்ந்து போய் அனுபவிப்போம். கர்ப்ப கிரகத்தில் போய் சுவாமியை பார்க்கணும்னா 2 இடம் தான். ஒன்று புரி ஜெகநாத கஷேத்திரம், இன்னொன்று பண்டரிபுரம். புரியில போகலாம், கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சுவாமியை பிரதட்சணம் பண்ணலாம், ஆனால் தொட விட மாட்டான். பண்டரிபுரத்தில் தொட்டே பார்க்கலாம் பயலை. அது ரெண்டுமே அழகு. அதுவும் பண்டரிபுரம் நிஜமாவே பாண்டங்கன்னு இப்போல்லாம் இன்டர்நெட்டில் வர லைவாக வரான். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். யார்கிட்ட இன்டர்நெட் இருக்குன்னா அதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. காத்தால காக்கடை ஆரத்தி, சயன ராத்திரி தூக்கத்தில் சயன ஆரத்தி எல்லாம் பார்க்கலாம். பாண்டங்கனுக்கு அலங்காரம் பண்ணுறது கூட உட்காந்த இடத்துல டீ குடிச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம், அப்படி காஃபி குடிச்சுன்னு பார்க்கலாம், எதையோ ஒன்று குடிங்கோ, நாமஜபம் குடிச்சுட்டும் பார்க்கலாம். அவ்வளோ சுகம் பகவத் அனுபவம். பகவான் அவ்வளவு தூரம் இறங்கி வரான். அந்த சாட்சி கோபாலன் அவ்வளோ விசேஷம் வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ராஜா பார்த்தா, சரி இவருக்கு அவனுக்கு ஒத்து வரதில்லைன்னு சொல்லி இவனுக்கு தனியாக ஒரு கோவில் கட்டி வச்சுட்டார்கள். கிருஷ்ணா அப்போ அந்த ராணி எல்லா நகையும் ஜெகநாதனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா. அப்புறம் அவளுக்கு சாட்சி கோபாலனை பிடிச்சி விடுத்தாலும் எல்லா நகையும் அவன்கிட்ட கொடுத்தா. எல்லா நகையும் போட்டாச்சு, அவளுடைய மூக்குத்தி மட்டும் போட முடியல. அப்போ அந்த பட்டரை சொல்லிட்டார், ராணி இந்த மூக்குத்தி மட்டும் போட முடியல, ஏன்னா சாட்சி கோபாலனுக்கு மூக்கு தொலை இல்லை. அவளுக்கு ரொம்ப வருத்தம். சரி அந்த பயலுக்கு மூக்குத்தி போட்டு அழகாக இருக்குமே நினச்சிட்டு இருந்தா. படுத்த பண்ண வீட்டுக்கு போய் படுத்துட்டாச்சு. அரண்மனையில் ராத்திரி சொப்பனத்தில் சாட்சி கோபாலன் வந்துட்டான். என் மூக்கில் தொலை இருக்கு, அந்த பட்டரை ஒழுங்காக பார்க்கல, நாளைக்கு நீ கொண்டு வா, நான் போட்டுக்கிறேன், எனக்கு உன் மூக்குத்தி வேணும் அப்படின்ட்டான் பகவான். நாசா கிரேன்னவ மௌக்திகம். உடனே அடுத்த நாள் ஓடி வந்தா, பட்டரில் இட சொன்னால் பட்டரில் உப்பு தான் ஊற்று பார்க்குறா. கரெக்டாக மூக்கு தொலை, ஒரு ராத்திரியில் மூக்கு ஊற்றின்னு வந்துடுத்து பையன்.
எந்த தட்டான் குத்தினாரோ பாக்கியவான் யாரும் தான் தெரியல. தெரிஞ்சால் நம்ம மாற்று பசங்களுக்கெல்லாம் ஒரு குத்து குத்தி விட்டுடலாம். அழகாக பகவானுக்கு அப்படி மூக்கு குத்திட்டார்களாம். உடனே அவள் கொடுத்தா அந்த புல்லாக்க மாட்டின்டா. அந்த ராணிக்கு அவ்வளோ சந்தோஷம். என் புல்லாக்கு வாங்கிக்கிறல உனக்கு ஒரு ஆசையாப்பா. அவ்வளோ விசேஷம் இந்த சாக்ஷி கோபால். சாக்கி கோபால்னு பேர். பூரி ஜெகநாத கஷேத்திரம் போனால் கட்டாயம் இந்த பிரபுவை பார்க்கலாம். எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த இடத்துல உட்காந்து இந்த கதை சொல்லுவோம். நமக்கும் சாட்சி அவன்தான். உடனே எல்லாரும் ஆனந்தப்பட்டார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், பகவத் பிரசாதம் எல்லாம் ஸ்வீகரிச்சார்கள். சைதன்ய மகாபிரபு இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார் நித்யானந்தர். எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு 2 கிருஷ்ணனை பற்றி கேட்டுவிடல. கிருஷ்ண ஜெயந்தி பக்கத்தில் வர வர கிச்சா பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். கீர்ச்சோர கோபிநாதன் வந்துட்டான், சாக்ஷி கோபால் வந்துட்டான், அடுத்து பக்கத்தில் வந்துட்டான் பூரி ஜெகநாதன். அழகா அங்கேருந்து ஓடுறார் சைத்தன்யர். எல்லாரும் அவர் கூடவே ஓடுறார்கள். அழகா போறார்கள் புவனேஸ்வர். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா புவனேஸ்வர். அந்த இடத்துல ஒரு சிவபெருமானுடைய கோவில் உண்டு. புவனேஸ்வர் மகாதேவன் ரொம்ப ஃபேமஸ் அவர். அங்க போய் அந்த மகாதேவனையும் சேவிக்கிறார். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. அழகா அவர் ஜபிக்க சிவபெருமான் சந்தோஷப்பட்டார். ஆனந்தமா அங்கேயும் பஜனை எல்லாம் பண்ணார்கள். திருப்பி அதை தாண்டி ஓடுறார்கள். புரி ஜெகநாத கஷேத்திரம். அழகு. அது ஒரு தனி ஊர். அது நீலாச்சலம். அது போகிற வழியே அழகு. கடற்கரை ஓரத்தில் ஒரு கோவில். கொஞ்சம் கடற்கரையும் தள்ளி, நம்ம திருச்செந்தூர் மாதிரி கடல் பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் உள்ள தள்ளி. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் மாதிரி சொல்லலாம். கடற்கரையிலேருந்து கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். அதுவும் கடல் எப்பொழுதுமே அங்கே ரொம்ப கொந்தளிக்கும். முக்கால்வாசி நம்ம ஊருக்கு வர புயலில் தான் ஒரு சால் அங்கே தான் போய் அடிக்கும். பூரியில் தான் போய் அடிக்கும். ஏன்னா தாங்குகிற சக்தி ஜெகநாதனுக்கு தான் உண்டு. அழகாக அந்த பூரி ஜெகநாத கஷேத்திரம் பெரிய ரத யாத்திரை நடக்கும். ஆஷாட மாதம், ஆடி மாதம். நமக்கும் வடக்கத்திக்காரர்களுக்கு ஒரு 15 நாள் வித்தியாசம் உண்டு. அவர்கள்லாம் சந்திரனுடைய அந்த அமாவாசை பௌர்ணமி அஸ்திவாரமாக கொண்டு அவர்களுடைய மாச கணக்கு. அதுக்கு பேர் சாந்திர மாசம்னு பேர். நம்முடையதெல்லாம் சூரியனுடைய சஞ்சாரத்தை கொண்டு, நம்ம சூரியன் எந்தெந்த ராசியில் நுழையிறாரோ அதற்கொண்டு நம்மளுடைய மாதம் சௌர மாசம்னு பெயர். நமக்கு கேரள தேசத்துக்காரர்களுக்கெல்லாம் சௌர மாதம். ஆந்திரா, ஒரிசா அங்கெல்லாம் சாந்திர மாதம். இந்த ஆஷாட மாதத்தில் தான் பாண்டரங்கனுடைய ஆஷாட சுக்ல ஏகாதசி. அதே மாதிரி ஆஷாட மாதத்தில் புரியில ரத யாத்திரை. அந்த மாதிரி ஒரு ரோடு பாரத பூமியில் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அத்தனை அகலமாக இருக்கும். ஓரளவுக்கு நான் சொல்லணும்னா சிவபெருமான் கோவில் இருக்குல்ல, சங்கரராமேஸ்வரோட கோவில், அந்த எல்லையிலேருந்து வைகுண்டபதி சிவரோட அந்த எல்லை வரைக்கும் இவ்வளோ பெரிய ரோடு. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், நான் ஒரு சரியான அளவு கிடையாது, இவ்வளோ பெருசாக குறைஞ்சபட்சம் இருக்கணும். அந்த ரோடை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஜெயண்ட் ரோடுன்னு தான் பேர் இதுக்கு. ரத யாத்திரை, அந்த 3 ரதம். அந்த ரத யாத்திரை இப்போ கூட டிவியில் லைவ்ல போனோம் ஆஷாட மாதத்தில். அந்த ரதத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 300-500 ஜனங்கள் ஏறி நிற்பானா. அப்போ ரதம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அத்தனை பேர் வச்சு ரதத்தை வரை இழுப்பார்கள். அந்த ரதம் போயிட்டு திரும்பி வர்றது ஒரு அழகாக தான் ரத யாத்திரைன்னு பேர். அந்த வீதியே அப்படி இருக்கும், அபாடான் இருக்கும். நீங்கள் முழுக்க பார்த்துட்டுருக்கலாம். ஜெகநாதன் நல்ல ஒசரமாக, அது ஒரு மாதிரி வஸ்து, கொழுக்கு முழுக்குன்னு இப்படிலாம் கூட கட்டி பிடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய தொந்தி, இவ்வளோ பெரிய கண்ணு, கை இப்படி வச்சுட்டு அப்படி இருக்கும். அந்த மூக்கும் அதுக்கு ஒரு புல்லாக்கும், அழகான செங்கனிவாள், அண்ணா தங்க ஜெகநாதன். பலராமன்ற அண்ணாவோடையும் சுபத்ரான்ற தங்கையோடையும் கிருஷ்ணன் நிற்கிற ஒரு இடம். பலராமன் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பார், ஜெகநாதன் கண்ணகரேன்னு இருப்பான். இந்த பக்கம் பலராமன், இந்த பக்கம் ஜெகநாதன், நடுவில் சுபத்ரா. இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, இங்கே இப்போ பார்க்கலன்னா இந்த பக்கம் ஜெகநாதன் என்னுடைய. இப்போ நீங்கள் எனக்கு பார்க்கும்போது வேறு மாதிரி, நீங்கள் பார்க்கும் பொழுது என்னுடைய இடதுகை பக்கத்தில் பலராமன்,
வலது கை பக்கத்தில் சாரி மன்னிக்கணும் கிருஷ்ணா, இந்த பக்கம் ஜெகநாதன், இந்த பக்கம் பலராமன், நடுவில் சுபத்ராதி. ரொம்ப அழகாக இருக்கும், ஆச்சரியமாக இருப்பா, பார்த்துட்டே இருக்கலாம். அழகான அந்த ஜெகநாதன், அவனுடைய கோவில் ரொம்ப விசேஷம், ரொம்ப ஆச்சரியமாக இருப்பார் சுவாமி. பெரிய ஒரு சக்கரம் உண்டு கோவிலில், அந்த கோபுரத்து மேலே தூரத்துலேருந்து பார்த்தாலே அந்த சக்கரம் தெரியும். நித்தியம் சந்தியா வேளையில் ஒரு கொடி ஏற்றுவார்கள், டெய்லி 365 நாளும் கொடி ஏற்றுவார்கள். அது ஒரு 135 அடி 160 அடி வச்சுக்கோங்களேன். அந்த கோபுரத்து மேலே ஏறி அந்த கொடியை மாற்றுவார்கள், திரும்பி அந்த கொடியை கழட்டி எடுத்துன்னு வருவார்கள். ஜெகநாதன்ற ஒரு கிரிப்பில் ஏறுவா, பெரிய படியெல்லாம் கிடையாது, கோபுரத்தை அப்படியே குரங்கு மாதிரியே ஏறுவா, குரங்கு மாதிரியே ஏறுவா. அதுக்குன்னே ஒரு வம்சம் உண்டு, அவள் மட்டும்தான் ஏற முடியும். அதுவும் நல்ல மழைக்காலம் புயல் காலத்துலலாம் காற்று அப்படி அடிக்கும். அந்த கொடி ஒரு 12 அடி 18 அடி இருக்கும். அது அந்த கோபுரத்தில் மாட்டின உடனே அது இப்படியே பட்டொலி வீசி பறந்துட்டே இருக்கும், இப்படி நிற்கவே நிற்காது. அப்போ எவ்வளவு காற்றடிக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த காற்றுல மேலே ஏறி ஒரு கிரிப் இல்லாமல் அந்த கொடியை வேறு இப்படி சுற்றின்னு தென்னை மரம் ஏறுற மாதிரி இப்படி சுற்றிண்டு ஏறி அந்த கொடியை மாட்டிட்டு அப்படி கீழே இறங்குவார்கள். நாங்கள் போயிருந்த சமயத்தில் நல்ல ஜோனு மழை, நல்ல காற்று. அந்த சமயத்தில் கூட மேலே ஏறி இந்த கொடியை மாட்டிட்டு திருப்பி அந்த கொடியை எடுத்துட்டு கீழே, அந்த கொடி ஏறி இறங்குற சமயத்தில் வயசு பசங்க ஏறுவா, ஒரு 13 வயசு 15 வயசு அந்த பசங்கள்லாம் நேரம் அதுக்கு தான் வந்துடும். அந்த குழந்தைகள் எல்லாரும் அவளை தொட்டு சேவிப்பா, அவள் காலை தொட்டு சேவிப்பா. ஏன்னா ஜெகநாதனுடைய பலத்தை அவளுடைய ஸ்ரத்தையில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த கொடியை பிச்சு 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 பிரசாதமாக கொடுப்பா, அதை வாங்கிறதுக்கு போட்டி இருக்கும். ரொம்ப அழகு. ஜெகநாதன் கோவில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கிச்சன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேலே வேலை பண்ணிட்டு இருப்பா. சமையல்காரர்கள் மட்டுமே ஒரு 500 பேர், அவளுக்கு உதவி பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 300-400 பேர். அங்கே 2 கிணறு உண்டு, அதுலேருந்து ஜலம் இறைப்பார்கள். 1 பேர் கங்கை, 1 பேர் யமுனை. ஜலம் இறைச்சுட்டே இருப்பார்கள். தேங்காய் உடைக்கிறதுக்குனே ஒரு ஆள், தேங்காய் துருவறதுக்குனே ஒரு கூட்டம், அம்மி கொடை வச்சு அரைக்கிறதுக்குனே ஒரு கூட்டம். அது அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன காய்கறி கிடைக்குமோ அதை மட்டும்தான் ஜெகநாதனுக்கு பிரசாதமாக பண்ணுவார்கள். வேறு வெள்ளி காய்கள்லாம் கிடையாது. அந்த ஊரில் என்ன கிடைக்குமோ, அந்த ஒரிசாவில் கிடைக்கக்கூடிய காய்கள் மட்டும்தான், அதை டெய்லி அவருக்கு பரங்கிக்காய் வேணும். ஆச்சரியம். மஞ்சள் பூசணிக்காய் அப்படி சொல்லணும். மஞ்சள் பூசணிக்காய் உண்டு, தேங்காய் இல்லாமல் சாப்பிடவே தெரியாது ஜெகநாதனுக்கு. டெய்லி அவருக்கு கீரை உண்டு, வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் கிடையாது, பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டார்கள், மிளகு தான் சேர்ப்பார்கள். இப்பயே நாக்கில் ருச்சி வருமே. டெய்லி மத்தியானத்துக்கு ஒரு 56 ஐட்டம் அவருக்கு பிரசாதம். அந்த அடுப்பே ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கும். சுற்றி வர ஒரு 6 பாத்திரம் வைப்பா, நடுவில் ஒரு பெரிய பாத்திரம், அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, அப்படி 9 வைப்பார்கள். அப்படி எரிப்பார்கள். எல்லாம் ஒரே சமயத்தில் தலிகையாகும். டெய்லி புது பானை. அதை பானை பண்ணுறதுனே ஒரு கூட்டம் உண்டு. ஒரு தடவை உபயோகப்படுத்தின பானை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உபயோகப்படுத்த மாட்டார்கள். பானையில் மட்டும்தான், விறகடுப்பு மட்டும்தான், மிக்சி கிரைண்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் அம்மியில் தான் அரைப்பார்கள். அப்புறம் இந்த மாவு அரிசி மாவு இடிக்கிறதுக்குனே ஒரு ஆட்கள் உண்டு, இடிச்சுட்டே இருப்பா. ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதே ஒரு சந்தோஷம். பூரி ஜெகநாதனுடைய சமையலறை பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம். அப்படியே சுட சுட எடுத்துட்டு கொண்டு போய் அப்படியே போய் ஜெகநாதன் நிவேதனம், அப்படியே வெளில வந்து சேவார்த்திகளுக்கு விநியோகம். அங்கே போய் வாங்கிக்கலாம், பைசா கொடுத்தா தருவா, இல்லாட்டி சமயத்தை சும்மாவும் கொடுத்துருவா. அதில் வேறு இது என்னன்னு கேட்டால் உடனே கையில் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து பிடிச்சா வாங்கிக்கொண்டுவா. இந்த ஸ்வீட் கடையெல்லாம் போனால் அந்த மாதிரி நிறைய பேரெல்லாம் பார்த்து நல்லா இருக்கு கொண்டா, எனக்கு 1 பானை 2 பானை அப்படி வாங்கிட்டு போவாள். நிறைய பேர் பூரி ஜெகநாதர் சமையலே பண்ண மாட்டாள், கோவிலில் வாங்கி கொண்டு போய். ரொம்ப சீப்பு, இன்னி வரைக்கும் சீப்பு தான் அது. ஒரு 30 ரூபா 40 ரூபா இருந்தால் ஒரு 10 பேர் சௌகரியமாக சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு மிச்ச மீதியை பிச்சைக்காரர்களுக்கு தானம் கொடுக்கலாம். அவள் சாப்பிட்டுட்டு அதை திருவிழா போடுவாள். அதை சாப்பிட்டுட்டு மாடுகள்லாம் யானை சைஸுக்கு இருக்கும், அது சாப்பிட்டதோட மிச்ச மீதி ஓரத்தை கிடக்கும், அதை வேறு அள்ளி கொண்டு கடலில் போடுவாள். அப்படி ஒரு நிஜமாவே நீங்காத செல்வம் நிறைஞ்ச ஒரு இடம் பூரி ஜெகநாதர். பார்க்கணும் இந்த சமையலறை, அவர்கள் சமையல் பண்ணுற முறை, அந்த ஜெகநாதனுக்கு நிவேதனம் பண்ணுற முறை, இந்த ஜெகநாதன் அவர்கள் கொண்டாடுற முறை, அவனுக்கு அலங்காரம் பண்ணுறது, அது ஒரு தனி உலகம் வச்சுக்கோங்களேன். ஜெகநாதனுடைய உலகம் தனி உலகம். அதுலேயே இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே போக முடியாது ஜெகநாதனை பார்க்க.
அதனால் அந்த உள்ள ஆரம்பத்தை நுழையிற இடத்துல ஒரு ஜெகநாதன் உண்டு. அவன் பேர் பதித பாவனன்னே பேர். பதித பாவனன். உள்ளே போக முடியாதவர்கள்லாம், அதாவது முகமதியர்கள் அந்த மாதிரிலாம் உண்டுல, ஃபாரினர்ஸ்லாம் இன்றைக்கும் உள்ளே விட மாட்டா. அவள்லாம் வாசலில் நின்று இந்த பதித பாவனனை தொழுவார்கள். அதான் சொல்லுவேன், கூட சிஷ்யர்கள்லாம் வந்தான்னு சொன்னேன், இந்துன்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை உள்ளே விட்டுன்னு இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வீதியில் நின்று இந்த பதித பாவனனை சேவிக்கிற அதிகாரம் தான் நமக்கு உண்டு. நம்மெல்லாம் ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக உள்ள நுழைஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. நிஜமாவே அந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை, சும்மா நுழைஞ்சிட முடியாது. பேர்பட்ட மரியாதை தெரியுமா? அதெல்லாம் விட்டுடுவோம். கவர்மெண்ட் நமக்கு சலுகை கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போட்டோம். மைனாரிட்டின்னு சொல்லட்டும், மெஜாரிட்டின்னு சொல்லட்டும், நம்ம மெஜாரிட்டி தான், மைனாரிட்டி கிடையாது. நான் அரசியல் பேசலை, ஹிந்து தர்மத்தை பற்றி பேசின்னு இருக்கேன். நாங்கள்லாம் பகவானுடைய ஹிருதயத்தில் மெஜாரிட்டியாக தான் இருக்கும். ஒரு நாளும் இந்து தர்மம் மைனாரிட்டி ஆகவே ஆகாது, ஆக விட மாட்டோம். அதுக்காக மைனாரிட்டி சமூகத்தை ஒதுக்கவும் மாட்டோம். யாரும் ஊரே யாவரும் கேளில், எல்லோரும் எங்கள் சகோதர சகோதரிகள் தான், எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது தான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக எங்கள் அம்மாவை சொன்னால் சும்மாவும் இருக்க மாட்டோம். அதுவும் எங்களுடைய வீரம் தர்மம் எங்கள் ஹிருதயத்தில் ரத்தத்தில் ஊறி கிடக்க. இவ்வளவு சிரேஷ்டம் புரி ஜெகநாதன். சைதன்யர் ஓடி வரார். ஜெகநாதனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், அதுக்கு தானே ஓடி வரார். அவர் படுத்துக்கு பிருந்தாவனம் வேண்டாம், புரி ஜெகநாத கஷேத்திரமே சிரேஷ்டம்னு ஓடி வரார். தூரத்தில் பார்க்குறார், ஜெகநாதனுடைய கோபுரம் தெரியறது, அந்த சக்கரம் தெரியறது, அந்த கொடி தெரியறது. ஜெகநாதனுடைய கொடியில் சந்திரன் உண்டு. சந்திரன், அதுக்கப்புறம் வட்டமாக ஒரு பொட்டு உண்டு, பேய்ச்சந்திரன் மாதிரி ஒன்று பொட்டு உண்டு. பாகிஸ்தான் கொடியில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கொடி தான் அதுவும். அழகாக பிறைச்சந்திரன், அதில் ஒரு சின்னதாக ஒரு பொட்டு. இது ஜெகநாதனுடைய கொடி. நல்லா பட்டொளி வீசி பறக்கும். விதவிதமான வண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் போடுவார்கள். தூரத்தையும் பார்த்தா ஜெய் போலோ ஸ்ரீ ஜெகநாத் கி, ஜெய் போலோ புரி ஜெகநாத் தாம் கி, ஜெய் போலோ ஸ்ரீ பல்தேவ் மகாராஜ் கி, ஜெய் போலோ ஸ்ரீமதி சுபத்ரா தேவி கி, ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண பிரபு கி, ஜெய் போலோ ராதிகா ராணி கி, ஜெய் போலோ ஜெகநாத் கி சொன்னார். மூர்ச்சியாய் விழுந்துட்டார். ஜெகநாதன் தெரிஞ்சுட்டான். அந்த கோவில் கோபுரம், அந்த கோபுரத்தை பார்த்தோன்னு ஹா ஜெகநாத் விழுந்துட்டார். மூர்ச்சியாய் விழுந்துட்டார். பின்னாடி ஓடி வந்தாலும் அசந்து போறான். கோவில் கோபுரத்தை பார்த்து இவ்வளவு தூரம் ஒரு உணர்ச்சி வந்து மூர்ச்சியாக விழ முடியும்னா அப்போ என்ன ஒரு பக்தி இருக்கணும். மீதி விஷயம் நாளைக்கு ஜெகநாதன் உள்ள போய் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ராத்திரி இதே தியானத்தோட தூங்குங்க. அப்போயா ஜெகநாதன் வரட்டமே, சாட்சி கோபாலன் வரட்டமே, கீர்ச்சோர கோபிநாதன் வரட்டமே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, 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 ராதே கிருஷ்ணா. जय सद्गुरु महाराज की, समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम,
जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குரு அர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங் கி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 जय श्री इंदु माता की जय श्री ताम्रभरणी माता की जय बोलो पूरी क्षेत्र धाम की जय बोलो की चोर गोपीनाथ की जय बोलो साक्षी गोपाल नाथ की जय बोलो श्री बलदेव महाराज की जय बोलो श्री सुभद्रा देवी की जय बोलो श्री देवी भूदेवी समेत वैकुंठपति स्वामी की जय बोलो बाघंबिरियाळ समेत शंकर रामेश्वर स्वामी की जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा रामानुजा जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की राधे कृष्ण ஆழிமழை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியொழ்ப்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ராதே கிருஷ்ணன்.